வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இப்போ கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா யூனிவர்சிட்டியை தனுவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த தனுவாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எம்பிபிஎஸ்ல டாக்டருக்கு படிக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்னரி சம்மந்தமாக வெட்னரி அப்படின்னா கால்நடைகள் சம்மந்தமாக இப்போ ஆடு மாடு கோழி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து போய் என்ன பண்ணுறோம், வெட்னரி டாக்டர் வந்து வர சொல்லி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த வெட்னரி டாக்டர் படிக்கிறதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க இந்த வருஷத்துக்கு உண்டான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? வெட்னரிக்கு படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே அந்த வெட்னரியில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்னரி அப்படிங்கிற அந்த அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிடெக் டைரி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிடெக் ஃபவுண்டரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 கோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம உணவு சம்பந்தமான படிப்பை பற்றி பார்க்கறது. டைரி டெக்னாலஜி அப்படிங்கிறது பால்வளத்துறையை பற்றி பால் பால்வளத்துறை. சரிங்களா? அதை பற்றியான டீட்டெயிலாக படிக்கிறது. பவுல்ட்ரி டெக்னாலஜி அப்படிங்கிறது முட்டை வளர்ச்சி முட்டை உற்பத்தியை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுவாஸ் அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் எல்லாமே அப்ளிகேஷன்லாம் போட்டு டேட்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து விட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஆனால் இதில் வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் விட்ருக்காங்க. ப்ரொவிஷனல் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்கு அல்லது உங்களுடைய மார்க்ல வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை சரி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அதை அதுல வந்து நீங்க ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுடைய கிரீவன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த கிரீவன்ஸ் வந்து நீங்க சொல்லலாம். என்னுடைய கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கு, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் வந்து கம்மியா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதை வந்து சரி பண்ற சொல்லி சொல்லலாம். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டேட்லாம் கொடுப்பாங்க. அந்த டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினலாக ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவாங்க. சரிங்களா? இது ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி பார்க்குறது, அந்த தனுவாஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் எப்படி பார்க்குறது, அந்த தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஷார்ட்டாக தனுவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. TNTANUVAS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் உங்களுடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரௌசர் வந்து ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கிற ப்ரௌசரில் எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் சரி, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் TANUVAS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் அடிங்க. டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனுவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஃபர்ஸ்ட் லைன் வரும். அந்த லைனை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அதனுடைய அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதில் கீழே பாருங்க ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல், அதுக்கப்புறம் குவைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2026-27 ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட், ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம பார்த்த அந்த வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஸோ அந்த இதுக்கு உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும், வொகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் ஸ்ட்ரீமில் படிச்சவங்களுக்கு தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட்டும், ஒகேஷனலில் படிச்சவங்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகாடமிக்கில் படிச்சவங்க 7.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்களுக்கும் தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, அதே மாதிரி ஒகேஷனலில் படிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 கவர்மெண்ட் கோட்டா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்களுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தனியாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸுக்கும் தனியாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய சில்ட்ரன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பார்க்கறதா இருந்தால் பார்த்துக்கலாம். ஸோ அகாடமிக் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே சரிங்களா? அக்கறை 7.5னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிடிஎஃப், ஒகேஷனலாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்க. அதுக்குண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா
பேச்சுலர் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே மாதிரி அகாடமிக்கு தனியாக ஒரு பிடிஎஃப், அதே மாதிரி 7.5க்கு தனியாக பிடிஎஃப், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இங்கே வந்து ஒகேஷனல்லாம் கிடையாது ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜில். அதில் உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்ரி டெக்னாலஜி பிடெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் அதே மாதிரி அகாடமிக் தனியாக 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாக, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனியாக, சில்ட்ரன்ஸ் சர்வீஸ்மேன் தனியாக, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அகாடமிக் தனியாக, 7.5 தனியாக, ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக, சில்ட்ரன்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இன் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கன்சிடர்ட் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணாதவங்கலாம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி உங்களுடைய நேம் எந்த இடத்துல எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் தான். சப்போஸ் யாருக்காவது ரேங்க் மார்க் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுடைய ரேங்க் வந்து ஃபைனலாக வரும்போது உங்களுக்கு முன்ன பின்ன சேஞ்ச் ஆகி இருக்கலாம். சப்போஸ் வந்தால் இல்லை, எதுவுமே எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை மார்க்ல இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு சேம் அதே ரேங்க் வந்து உங்களுக்கு வரதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? ஃபைனலாக உங்களுக்கு ரேங்க் வர்றதை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வர முடியும். சரிங்களா? எத்தனாவது ரேங்க்ல வர்றீங்க அப்படிங்கிறத வச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த தனுவாஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த வெட்னரி கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இந்த சேனல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து இதில் மெசேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.